ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு chettiar's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான சமோசா ரெசிபி செய்ய போகிறேன். இது ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். சமோசா செய்கிறதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, அதை நல்லா கலந்து விட்டுருங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு மேலே எண்ணெயை ஊற்றி அப்படி தடவி மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். மாவு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சமோசாவில் வைக்க வேண்டிய மசாலா ரெடி பண்ணிடலாம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 5 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், ஜீரகப்பொடி அரை ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சிறு துண்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். நான்ஸ்டிக் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் துருவி வச்சுருக்க இஞ்சி அதில் சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி, ஜீரகப்பொடி, மஞ்சள் தூள், நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கையும் சேர்த்ததுக்கப்புறம் எல்லா மசாலா பொடியும் நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதில் சேர்த்து கிளறி விட்டு இறக்கிடுங்க. சமோசாவுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிரும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இறக்கி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம சமோசாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி கல்லில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி நல்லா தடவி விட்டுருங்க. ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இப்படி ஓவல் ஷேப்பாக உருண்டையாக உருட்டிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கனமாகவே தேய்ச்சிக்குங்க. இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இதை அப்படி பாதியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்ததில் இந்த ஓரத்தில் லைட்டாக தண்ணி தடவிட்டு அதை நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கிங்க. ஒட்டிட்டு உள்ள மசாலாவை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். மசாலா வச்சதுக்கப்புறம் இந்த ஓரத்துலையும் லைட்டாக தண்ணி தடவிட்டு இதை மாதிரி மடித்து ஒட்டி விட்டுருங்க. நம்ம சமோசா ரெடி ஆயிரும். அவ்வளோதான். பாருங்கள், சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா சமோசாவும் இப்போ ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சமோசாவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லேசாக சூடானதும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம்.
சமோசா ரெடி ஆயிருச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் வீட்டில் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.